கரையில் கரை ஒதுங்கிய கடல் ராட்சசன் இயற்கையின் எச்சரிக்கையா? வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஆழ்கடலின் அதிசயம். இன்று அலைக்கடலின் ஓரத்தில் சடலமாய் கன்னியாகுமரி மாவட்டம் விடாலம் கடற்கரையில் கரை ஒதுங்கியது 5 டன் எடையுள்ள பிரம்மாண்ட புள்ளிச்சுறா. கடல் நீரோட்டத்தின் மாற்றமா அல்லது காலநிலை மாற்றத்தின் விளைவா? வனத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. குமரி மண்ணின் அரபிக்கடல் பகுதி எப்போதுமே ஆழ்கடல் ரகசியங்களை தனக்குள்ளே புதைத்து வைத்திருக்கும் ஒரு பொக்கிஷம். ஆனால் சமீபகாலமாக அந்த பொக்கிஷங்கள் உயிரற்ற நிலையில் கரை ஒதுங்குவது சூழலியல் ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இன்று விடாலம் கடற்கரைக்கு வந்த பொதுமக்களை மலைக்க வைத்தது அந்த துயரக் காட்சி. சுமார் 5 டன் எடை, பார்ப்பதற்கே மிரள வைக்கும் உருவம். வேட்டையாட தடை செய்யப்பட்ட அரிய வகை ராட்சத புள்ளிச்சுறா ஒன்று உயிரற்ற நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது. பொதுவாக ஆழ்கடலின் ஆழத்தில் இராஜ்யம் நடத்தும் இந்த வகை சுறாக்களும் திமிங்கலங்களும் சமீபகாலமாக அடிக்கடி குமரி கரையை தொடுவது ஏன் என்ற கேள்வி இப்போது வலுவாக எழுந்துள்ளது. திடீரென ஏற்பட்ட கடல் நீரோட்ட மாறுபாடு திசை மாறி இதை கரைக்கு இழுத்து வந்ததா அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளால் இதற்கு ஆபத்து நேர்ந்ததா என்ற கோணத்தில் மீன்வளத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் முகாமிட்டு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஆழ்கடலின் இந்த அமைதி பெரு உயிரினங்கள் கரை ஒதுங்குவது கடல் அன்னை நமக்குச் சொல்ல வரும் எச்சரிக்கை மணியா என்பதை ஆராய்வது காலத்தின் கட்டாயம்.